ஸ்ரீலைஃபல பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியின் நோட்ரெம்பெஸ்பான் மாநிலத்தில் உள்ள லிவர்குசன் என்ற நகரத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற ரிபாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழ் முஸ்லீம் குடும்பத்தினரை நாடு கடத்துவதற்கு அந்த நகர நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த குடும்பத்தினருக்கு ரூஹல் மற்றும் ரம்லா என்று சொல்லப்படுகின்ற 2 பிள்ளைகள் உள்ளதாகவும் இதில் ரூஹாம் என்று சொல்லப்படுகின்ற சிறுவன் 9ஆம் வகுப்பில் கல்வி கற்று வருவதாகவும், அதாவது ரியால் ஷூலர் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி கற்று வருவதாகவும், ரம்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த யுவதியானவர் அபிட்டு என்று சொல்லப்படுகின்ற உயர்தர கல்வியை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு இவர்கள் பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த நகர நிர்வாகமானது இவர்களை நாடு கடத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்ற காரணத்தினால் ரூஹால் மற்றும் ரம்லா ஆகியோர் கற்று வருகின்ற பாடசாலையில் இவர்களுக்கு ஆதரவான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மன் பத்திரிகையானது செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த செய்தியில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உத்தேச நாடு கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 2 சிறுவன் மற்றும் யுவதியையும் அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று பதாகைகளை தாங்கி இந்த ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க மற்றும் ஒரு தமிழ் பெண்ணானவர் இன்றைய தினம் இந்த பிரதேசத்திலிருந்து நாடு கடத்துவதற்கு சில நடவடிக்கைகளை அந்த நகர நிர்வாகமானது மேற்கொண்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. செய்தி உடனே வரும் சிறி லைஃப் தான், டிக்டாக்கிலும் நாங்கள் தான், ஃபேஸ்புக்கிலும்